நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் பாதுகாக்கும் தேவன் இந்த நாளிலும் நாம் அவருடைய வேத வசனங்களை கவனிப்பதற்காக நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஆவலோடு காண வந்திருக்கும் உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அனுதினமும் நாம் கற்று வரும் காரியங்களை நாம் ஆராய்ந்து அதிலே தெளிவடைந்து அந்த ஆலோசனைகளின்படியே நாம் நடந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்வோமாக. அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி உங்களுக்கு அதிக உதவியாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வேத ஆராய்ச்சி பாடங்களை கேட்டு வரும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கும் சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலேயும் உண்மையாகட்டும். இன்று நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வரப்போகும் விசுவாச துரோகத்தை குறித்தும் வேத வசனங்களின் அதிகாரத்தை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பவுல் வரப்போகும் விசுவாச துரோகத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். விசுவாச துரோகத்தை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு மருந்து வேத வசனம் மட்டுமே என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த அதிகாரம் அர்த்தமுள்ளதாகவும் மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அறிவாயாக என்று பவுல் எழுதுவதற்கான காரணம், இளம் ஊழியரான தீமோத்தேயு இந்த குறிப்பிட்ட முக்கியமான சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூற பவுல் விரும்புகிறார். எதிர்காலத்திலே திருச்சபை என்ற அமைப்புக்கு பிரகாசமான எதிர்காலம் இல்லை. அடுத்ததாக கடைசி நாட்களில் என்னும் வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில் பல பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அதாவது திருச்சபையின் கடைசி காலங்களிலே என்பதுதான் இதன் பொருள். விசுவாசிகள் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இருக்கும் சபையின் நிலை ஆரம்ப காலம் போல இருக்காது. திருச்சபையின் கடைசி காலங்களும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி காலங்களும் ஒன்று போல இருக்காது. பழைய ஏற்பாட்டிலே கடைசி காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பது மகா உபத்திரவ காலம். இதற்கும் இரகசிய வருகைக்கு பின் திருச்சபையின் கடைசி நாட்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்திலே ஆரம்பமான விசுவாச துரோகம் திருச்சபையில் தொடர்கிறது. எபேசு பட்டண மக்களுக்கும் பவுல் இதே எச்சரிப்பை கொடுத்தார். நான் சென்ற பின் கள்ள போதகர்கள் வருவார்கள் என்று கூறினார். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை கவனியுங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் போதிக்காமல் விசுவாசிகளை சிதறடிப்பார்கள். இவர்கள்தான் கள்ள போதகர்கள். கொடிய காலங்கள் வரும் என்று பவுல் எழுத காரணம் என்ன? மிகவும் வேதனை நிறைந்த நாட்கள் வர இருக்கிறது. உலகத்திலே பல மாற்றங்கள் வரும் என்பது போல சொல்லப்படவில்லை. திருச்சபை 1000 வருட அரசாட்சியை கொண்டு வருவது போலவும் இல்லை. உலகத்தை மாற்றி அமைப்பது போல் இல்லை. வேதம் அவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. தங்கள் தலையை மண்ணுக்குள் புதைத்து கொள்ளும் தீக்கோழியைப் போல உண்மையை சந்திக்க விரும்பாத பலர் இன்று தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். மாறாக கடைசி நாட்களிலே என்ன வரப்போகிறது பாருங்கள். அடுத்த சில வசனங்களிலே வரப்போகும் 19 காரியங்களை பவுல் எழுதியிருக்கிறார். இவை அசுத்தமான காரியங்கள்தான். ஆனால் இதை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் இன்றைக்குரிய உலகத்தின் ஆவிக்குரிய நிலையாயும் இருக்கிறது. நாம் வாழும் இந்த காலத்திலேயே திருச்சபையின் கடைசி காலங்களுக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்திற்கு காரணம், இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்களை இப்பொழுதே உலகத்திலே நாம் பார்க்கிறோம். திருச்சபையின் வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இவைகளிலே சில முன்பு இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இந்த காலத்திலே அது மிக அதிகமாய் வெளியே தெரிகிறது. நாமும் இந்த கொடிய காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு நீண்ட காலம் செல்லும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னமும் இது கேடான நிலைக்குத்தான் செல்ல போகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை.
எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். இந்த கடைசி காலங்களை விவரிக்க 19 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக தற்பிரியராயும். இவர்கள் தங்களை தாங்களே நேசிக்கிறவர்கள். நமது கலாச்சாரத்தில் இன்று மிக அதிகமாக இதனை காண முடியும். பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் தங்களை குறித்து செய்தித்தாளில் புகழ்ந்து எழுதப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பல பிரபலங்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வதை தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லா நிலைகளிலேயும் இந்த தற்பெருமை இடம்பெற்றிருக்கிறது. யாராவது ஒருவர் ஒரு கல்வி ஸ்தாபனத்தை பாராட்டுவார்கள் என்றால் அந்த ஸ்தாபனம் அவர்களுக்கு அறிவர் பட்டம் கொடுக்கிறது. திருச்சபைகளிலேயும் இதையே தான் நீங்கள் பார்க்கலாம். சிறப்பு கூடுகை ஒன்றிற்கான விளம்பரத்திலே அல்லது அழைப்புதலிலே ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயர் இல்லை என்றால் ஆலயங்களிலே அறிவிப்பு கொடுக்க மறுக்கப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4:3 அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறார். இந்த செய்தியாளர்கள் மக்கள் பாவத்திலே வாழுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை பிரசங்கிப்பதில்லை. இன்று தற்பிரியர் எல்லா நிலைகளிலேயும் இருக்கிறார்கள். இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் யாருமே பார்த்ததில்லை. சரி, இரண்டாவதாக பணப்பிரியராயும் என்று வாசிக்கிறோம். தற்பிரியராயிருப்பவர்கள் பணப்பிரியராயும் இருப்பார்கள். இந்த பழைய சுபாவம் தனக்கு அதிக பணம் வேண்டும் என்று விரும்புகிறது. 1 தீமோத்தேயு 6:10 பவுல் என்ன சொல்கிறார்? ஞாபகம் இருக்கிறதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணத்தில் எந்த தவறும் இல்லை, பணத்தில் பாவம் இல்லை. பணத்தை குறித்த நமது மனநிலையில்தான் பிரச்சனை இருக்கிறது. இவர்கள் பணத்தை எப்படி சேர்க்கிறார்கள் என்பதை குறித்து மட்டுமல்ல, எப்படி செலவு செய்கிறார்கள் என்பதிலேயும் அவர்கள் பண ஆசை வெளிப்படும். மூன்றாவதாக வீம்புக்காரர். இவர்கள் பேசுவதிலும் நடத்தையிலும் இந்த குணநலன் வெளிப்படும். இவர்கள் பெருமை உள்ள மயிலை போல நடந்து கொள்வார்கள். அவர்களே அந்த கூட்டத்திலே முக்கியமானவர்கள் என்று நினைக்கும்படியாய் எப்பொழுதும் அதிகார தொனியிலே பேசுவார்கள். நான்காவதாக அகந்தை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் பெருமையை பல வகைகளிலே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இன்றும் சில சபைகளிலே ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை முடிந்ததும் ஏதாவது ஒரு முக்கியமற்ற காரியத்தை குறித்து தேவையில்லாமல் இவர்கள் சத்தமாக பேசுவார்கள். அதாவது அவரே சபையில் முக்கியமானவர் என்று எல்லாரும் நினைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு பேசுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் பேச்சு முக்கியமற்றதாகவே இருக்கும். ஐந்தாவதாக தூஷிக்கிறவர்கள். ஒரு முறை ஒரு பெண் தன் கணவனிடத்தில் வந்து, ஊரில் எல்லாருமே சந்திரன் வீட்டு சண்டையை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார்கள், சிலர் அவன் பக்கம் சிலர் அவள் பக்கம் என்று கூறினாள். உடனே அந்த கணவன், ஆனால் சிலர் தங்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி முடித்தான். தூஷிக்கிறவர்கள் மற்றவருடைய குறைகளை பெரிதுபடுத்தி பலரிடத்திலே பேசுவார்கள். இவர்கள் வேலையே மற்றவர்கள் காரியங்களிலே தலையிட்டுக் கொள்வதுதான். எந்த ஒரு மனிதரை குறித்தும் தவறான செய்தியை பரப்புவதிலே இவர்கள் முன்னிற்பார்கள். சரி, ஆறாவதாக தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். எத்தனை சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் இன்றும் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மறுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அழைத்தால் உடனே வருவதில்லை, செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை செய்கிறதில்லை, வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படியாமல் துணிந்து செய்கிறார்கள். ஏழாவதாக நன்றி அறியாதவர்கள். இன்று பலர் மற்றவர்களிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லை. கர்த்தரிடத்திலிருந்தும் ஏராளமான நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. எட்டாவதாக பரிசுத்தம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தையிலும் சுத்தமில்லை, அவர்கள் வாழ்க்கையிலும் சுத்தமில்லை.
9வதாக சுவாப அன்பு இல்லாதவர்கள். சுவாப அன்பு இல்லாதவர்கள் என்றால் இவர்கள் சுபாவத்திற்கு மாறான அன்புள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆணை ஆண் மணப்பதும் பெண்ணை பெண் மணப்பதும் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள்தான். மேலும் ரோமர் 1:24 பாருங்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் சீரழிவின் கீழ்த்தர நிலைக்கு சென்று விட்டது. 10வதாக இணங்காதவர்கள். இப்படிப்பட்டவர்களோடு மற்ற யாரும் இணைந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்திற்கும் அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள். ஒரு உணவகத்திலே வெளியே ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. அதில் நாங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, என்றாலும் நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம், உண்மைதான். நாம் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. யாரும் திருப்திப்படுத்தவே முடியாத மனிதர்களும் இருக்கிறார்கள். 11வதாக அவதூறு செய்கிறவர்கள். இவர்கள்தான் குற்றமில்லாதவர்களையும் குற்றப்படுத்துகிறவர்கள், தவறு செய்யாதவர்களையும் தவறு செய்தவர்கள் என்று சாதிக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்று எத்தனை எத்தனை அதிகமாக இருக்கிறார்கள் இல்லையா? சரி, 12வதாக இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். இவருடைய வாழ்க்கையிலே எந்த கட்டுப்பாடும் இவர்களுக்கு இல்லை. இன்றைய சமுதாயத்திலே எத்தனையோ காரியங்களிலே வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கும் எண்ணற்ற மக்களை நாம் பார்க்கிறோம். சாப்பாட்டிலிருந்து எல்லாவற்றிலேயும் அவர்களது இச்சையை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. தேவையில்லாத வீட்டு உபயோகப் பொருட்கள், தேவையில்லாத ஆடை அணிகலன்கள், தேவையற்ற ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள், வாகனங்கள் என்று சொன்னால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். 13வதாக கொடுமை உள்ளவர்கள். இது காட்டு மிராண்டித்தனமான குணநலனை சொல்கிறது. நாகரீகமற்ற ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவிப்பது போல இன்றும் அனுதினமும் எத்தனை கொடுமையான செயலை நாம் கேள்விப்படுகிறோம், செய்தித்தாள்களிலே வாசிக்கிறோம், பார்க்கிறோம் இல்லையா? தவறான உறவுக்காக பெற்ற பிள்ளைகளையும் மற்ற குடும்ப அங்கத்தினர்களையும் கொலை செய்கிறவர்கள், மற்றும் சொத்துக்களுக்காக பெற்றோரை கொலை செய்கிறவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 14வதாக நல்லோரை பகைக்கிறவர்கள். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் நல்லதை பகைக்கிறவர்கள். இதையும் நம்மை சுற்றி அனுதினமும் நாம் பார்க்கிறோம். நல்லது செய்பவர்கள் பிறரால் துன்பப்படுத்தப்படுவதை அனுதினமும் நாம் பார்க்கலாம். காரணம், மக்கள் மனதிலே படிந்திருக்கும் அன்பற்ற தன்மை. இவர்களுக்கு நன்மையை பாராட்ட தெரியாது, ஆனால் பகைக்க அறிந்திருப்பார்கள். 15வதாக துரோகிகள், அதாவது காட்டி கொடுப்பவர்கள். கொஞ்சமும் நம்ப முடியாத சிலர் நம் அருகிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடும் ஐக்கியமாய் இருந்து திருச்சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கும் ஐக்கியமாய் இருப்பார்கள். நாம் சாதாரணமாக சொல்லும் காரியத்தை கூட பெரிதுபடுத்தி பிறரிடம் சொல்லி தங்களுக்கு சுய ஆதாயம் தேடிக் கொள்வார்கள். 16வதாக துணிகரம் உள்ளவர்கள். யாரை குறித்தும் எதை குறித்தும் இவர்களுக்கு கவலையே கிடையாது. தாங்கள் நினைத்ததை துணிந்து நிறைவேற்றுகிறவர்கள். இவர்கள் பின் விளைவுகளை குறித்த எந்த அறிவும் இல்லாதவர்கள். அடுத்து 17வதாக இருமாப்புள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை பார்வையற்றவர்கள் என்றும் சொல்லலாம், பெருமை உள்ளவர்கள் என்றும் சொல்லலாம். பெருமை போதை போல அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. 18வதாக தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் இருப்பவர்கள். இது இன்றைய உலக சமுதாயத்தின் குணநலனாய் இருக்கிறது. மனிதனின் சிற்றின்பங்களுக்காக செலவிடப்படும் பணம் இன்று எத்தனை எத்தனை அதிகம் என்பதை கவனித்து பாருங்கள். கேளிக்கைகளை பட்டியலிட்டு பாருங்கள். இவைதான் லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியின் பாதையும் இதுதான் பிரியமானவர்களே. அதே காரியம் இன்றும் நடக்கிறது. எத்தனை விளையாட்டுகளிலே எத்தனை கோடிகள் புரளுகிறது என்பதை எண்ணி பாருங்கள். அதை கொண்டு எத்தனை பட்டினி கிடக்கும் மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்பதை இவர்கள் எண்ணி பார்க்கிறதே இல்லை. 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. 19ஆவதாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். சமய வழிபாடுகளிலெல்லாம் சரியாயிருப்பார்கள், ஆனால் ஆத்ம வாழ்க்கையிலே சாட்சி இருக்காது. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்பதுதான் இன்றைய விசுவாசிகளுக்கும் பவுலின் ஆலோசனை. நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசியாய் இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் திருச்சபையிலே நாம் சற்று முன் வாசித்த எல்லா குணநலன்களையும் உள்ள பலர் இருக்கிறார்கள். அதற்கு திருச்சபையும் ஒத்து போகிறது. அப்படி என்றால் நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் திருச்சபையிலே உங்கள் பங்கு இருக்கட்டும். 2 தீமோத்தேயு 3:6-7 பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிறவர்களாயிருக்கிற என்றால் யார்? சில ஆண்களும் சில பெண்களும் எத்தனையோ ஆண்டு காலமாக வேதாகம கருத்தரங்களிலேயும் ஒடுக்க கூட்டங்களிலேயும் கலந்து கொள்வார்கள். வேதாகம தேர்வுகளிலே பங்கு பெறுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த உணர்வு அவர்களுக்கு இருக்காது. எப்படிப்பட்ட வாழ்க்கையோடு அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு செல்ல துவங்கினார்களோ அப்படியே இன்னமும் இருப்பவர்கள்தான் இவர்கள். இவர்கள் வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெறாதவர்கள், வாழ்க்கையிலே வேத வசனத்தை எவ்வளவோ படித்தாலும் மாற்றம் பெறாதவர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்களை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் தேவனுடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு புதிய வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். சரி, 2 தீமோத்தேயு 3:8 எம்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எம்னேயும் எம்பிரேயும் பார்வோனுக்கு முன் மோசே நின்ற பொழுது அற்புதங்களை செய்து வாதைகளை நடத்திய பொழுது பார்வோன் அழைத்து அனுப்பிய எகிப்தின் மந்திரவாதிகள் தான் இவர்கள் இருவரும். பவுல் இதை எழுதவில்லை என்றால் இந்த மந்திரவாதிகளின் பெயர்கள் நமக்கு தெரிந்திருக்காது. பவுலுக்கு எப்படி இந்த பெயர்கள் தெரிய வந்தது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இதற்கு எளிமையான ஒரே ஒரு விடை, பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நினைப்பூட்டி இருக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களுடைய பெயர் எந்த புதிய ஒரு கருத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் பவுல் இவர்கள் பெயரை அறிந்திருக்கிறார். மோசேயின் முன் எதிர்த்து நின்றவர்கள் இவர்கள். இந்த உண்மை நமக்கு உறுதியாகிறது. இவர்களை குறித்த விவரங்களை யாத்ராகமம் 7 நீங்கள் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் அந்த பகுதி சாத்தானுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவன் செய்யும் காரியங்களை அவனும் செய்ய முற்படுகிறான். கர்த்தருடைய வல்லமையினாலே மோசே அந்த அற்புதங்களை செய்தான். ஆனால் எண்ணேயும் எம்பிரேயும் சாத்தானின் வல்லமையினாலே அதை செய்தார்கள். இந்த இடத்திலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம், கடைசி காலத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை சாத்தான் உலகம் காண செய்ய போகிறான். நன்றாக குறித்து கொள்ளுங்கள். இதைத்தான் யோவானும் எச்சரிக்கிறார். 1 யோவான் 4:1 பாருங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பல இடங்களிலே இன்று சாத்தானிடத்திலிருந்து வெளிப்படும் வல்லமையை பலர் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்று தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதன் பொருள் என்ன? இந்த காலத்திலும் எண்ணேயும் எம்பிரேயும் போல மக்கள் இருக்கிறார்கள். இவர்களே துர்ப்புத்தியுள்ள மனிதர்கள், விசுவாச பரீட்சையிலே நிற்க முடியாதவர்கள், அதாவது அடிப்படை விசுவாசத்தையே புறக்கணிப்பவர்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே இதை குறித்த ஒரு உண்மை சம்பவம் இருக்கிறது. ஆங்கில திருச்சபையின் அமைப்பை போன்ற ஒரு சபையின் பேராயர்
அமெரிக்க நாட்டின் மேற்கு கடற்கரையிலே வாழ்ந்து வந்தார். இவர் மிகவும் திறமை வாய்ந்தவர். ஆனால் ஆவிகளின் உலகோடு தொடர்பு கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முற்பட்டார். வேத புத்தகத்தின் முக்கியமான சத்தியங்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்தார். கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான சத்தியங்களை உண்மை இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன நாட்டிற்கும் சென்றார். சொல்லப்போனால் இறுதியில் பொய்யென்று நிரூபிக்க அவர் சென்ற காரியங்கள் எல்லாம் உண்மை என்பதை நிரூபித்தார். அவர் அங்கே வனாந்தரத்தில் இருந்த பொழுது வினோதமான ஒரு காரியம் அவருக்கு நடைபெற்றது. அங்கேயே அவர் மரித்து போய்விட்டார். இதற்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு காலத்தில் சத்தியத்தை விசுவாசித்த அவரால் இறுதியில் விசுவாச பரீட்சைக்கு நிற்க முடியவில்லை. சரி, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நான் உதாரணமாய் சொன்ன அந்த பேராயரின் அனுபவம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. ஆவிகளின் உலகோடு நீங்கள் தொடர்பு கொண்டு விளையாடலாம், ஆனால் ஆபத்தான ஒன்றை கொண்டு விளையாடுகிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். பல விதங்களிலே இன்று சாத்தானின் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை முற்றிலுமாக நிராகரித்தாலும் இன்றைக்கு நடைபெறும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே பெரும்பகுதி நிச்சயமாய் சாத்தானுடையதாய் இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, பவுல் கொடுத்த ஆலோசனைகளை கவனித்தீர்கள் அல்லவா? நாம் கடைசி காலங்களிலே வாழுகிறோம் என்பது எத்தனை தெளிவாய் தெரிகிறது இல்லையா? அப்படி என்றால் இந்த எச்சரிப்பை பெற்ற நாம் அந்த 19 காரியங்களிலேயும் கவனமாயிருக்க தீர்மானம் செய்வோம். ஒருவேளை அந்த பட்டியலில் ஏதோ ஒரே ஒரு காரியத்தோடு நமது வாழ்க்கை ஒத்துப்போகிறதா இருந்தாலும் இன்றே அதை அறிக்கை செய்து பரிபூரணமாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே திருச்சபை செல்ல போகிற தவறான பாதையை குறித்த எச்சரிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்த இந்த பட்டியலிலே பல காரியங்களை எங்களை சுற்றி பார்க்கிறோம், எங்கள் திருச்சபைகளிலே பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட எந்த காரியத்திலேயும் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது தாங்கள் தவறிய காரியத்தை நீர் உணர்த்துகிறீர் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வெளிவர தூய ஆவியானவரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நாங்கள் பெற்றுக்கொண்ட எச்சரிப்பை எங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும். எங்கள் திருச்சபையை காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கவனியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். எப்படிப்பட்டவர்களை விட்டு விலக பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கூறுகிறார்? எப்படிப்பட்டவர்களை விட்டு விலக பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ, விசுவாசம் இல்லாதவர்களை. ஆப்ஷன் பி, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களை. ஆப்ஷன் சி, ஒழுக்கமற்றவர்களை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் பார்த்தோம். நம்முடைய விசுவாசம் காத்துக்கொள்ளப்பட நமது இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வது அவசியம். நம்முடைய இருதயம் காத்துக்கொள்ளப்பட இருதயம் முழுவதுமாக வேத வசனங்களால் நாம் நிரப்ப வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். நாம் இன்று பார்த்த 19 காரியங்களில் ஒரு காரியம் நம்மிடத்தில் இருந்தாலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை கேள்விக்குறியானதாக மாறிவிடும். நமக்கு
பிதாவின் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் துணையும் எவ்வளவாக தேவை என்பதை நாம் உணர்கிறோமா? நம்முடைய சுயம் மறிக்க வேண்டும், சுயபலத்தை நம்புவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. சங்கீதம் 33:12.